ப்ரொஃபஸர் மகேஷ் அவருடைய வீட்டிலிருந்து காரில் கிளம்புறாருங்க. அவருடைய ஃபேமிலி ஒரு ட்ரிப்புக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவோட அந்த ட்ரிப்புக்கு கிளம்பியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பழைய சஃபாரி கார் வந்து இருந்ததுங்க. அந்த சஃபாரியை எடுத்துகிட்டு தான் அவங்க கிளம்பியிருக்காங்க. ஸோ போகிற இடம் எல்லாமே நல்லா பிரைட்டஸ்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேச்சரிஸ்டிக் வியூ எல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெச் இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 25 கிலோமீட்டர் ஒரு காட்டுப்பகுதிக்கு நடுவில் அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30லேருந்து ஒரு 9 o'clock டைம் இருக்கும். இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதிரில் எந்த ஒரு வண்டியும் வரல. டோட்டலாகவே காலியான ரோட்டில் தான் இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது மகேஷோடைய கண்களுக்கு திடீர்னு ரோட்டுக்கு நடுவில் 2 இளம் பெண்கள் வந்து தென்படுறாங்க. இவருமே நல்ல ஸ்பீடாக போய்கிட்டு இருக்காரு. அரௌண்ட் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்காரு. அந்த 2 பெண்களை பார்த்த உடனே இவர் சடன் பிரேக் அடிக்கிறாருங்க. அடித்த உடனே இவருடைய கார் வந்து அப்படியே தடம் பொருளுது. அப்படியே அந்த கார் வந்து போயிட்டு ஒரு மரத்தில் மோதுது. மோதினதில் மகேஷ் மட்டும்தான் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காரு. ஸோ சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருக்காரு. அவருக்கு சரியான ஒரு அடி. அதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் அவருக்கு வந்து நிறைய ஃப்ராக்சர்ஸ் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே மகேஷோடைய உடல்நிலை சரி ஆகவே இல்லைங்க. அவருடைய கண்களுக்கு முன்னாடி ஏதேதோ உருவங்கள் அவருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. நிறைய அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார். ஐயோ என் கண்ணு முன்னாடி இவங்க தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சிக்னல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த சிக்னல் அவங்கள சுற்றி இருக்கிற யாருக்குமே வந்து தெரியலைங்க. ஸோ 3 மாதத்தோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரொஃபஸர் மகேஷோடைய உயிர் அவரை விட்டு பிரியுது. குடும்பமே ஒரு மிகப்பெரிய சோகத்தில் இருந்தது. ஆனால் இந்த குடும்பத்தை தவிர கௌசல்யா அப்படின்ற அவங்களுடைய ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான ஒரு சோகம். ஏன்னா மகேஷோடைய இந்த ஒரு மறைவுக்கு அவங்க தான் முக்கியமான காரணமாக அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த ப்ரொஃபஸர் மகேஷ், யார் இந்த கௌசல்யா, அப்படி கௌசல்யா மகேஷுக்கு என்ன பண்ணாங்க, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு எபிசோட் 716 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கௌசல்யா மைசூரில் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சொந்த ஊர் மைசூர் கிடையாதுங்க. கர்நாடகாவில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் அவங்க வந்து வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் அவங்க பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கல்லூரிக்காக அவங்க ஒரு சிட்டியில் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவங்கக்கிட்ட 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று பெங்களூருக்கு போகிறது, இன்னொன்று மைசூருக்கு போகிறது. 2 இடத்துல இருக்கிற காலேஜஸ்லையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு பெங்களூரில் இருக்கிற காலேஜஸில் சீட் கிடைக்கல. ஸோ மைசூரில் இருக்கிற ஒரு காலேஜில் தான் சீட்டு கிடைச்சிது. மைசூருக்கும் போகிறாங்க. அந்த இடத்துல புது அட்மாஸ்பியர். இவங்க ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறதுனால யாரு கூடயும் மிங்கிள் ஆகாமலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் சேருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கௌசல்யாவுக்கு ஒரு 3 பேருக்கு ரொம்ப க்ளோசஸ்டாக ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு முக்கியமான பர்சன் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஸர் மகேஷ். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர். ஆனால் ப்ரொஃபஸர் மாதிரியே நடந்துக்க மாட்டார். ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்து போகிறான். பசங்களெல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி தான். ஸோ இவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கௌசல்யா, ப்ரொஃபஸர் மகேஷ், தீபக், அதுக்கப்புறம் பிரியா, இந்த 4 பேரும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்களாம். ஸோ ப்ரொஃபஸர் கிட்ட ரொம்ப க்ளோஸ் அப்படின்றதுனால அடிக்கடி ப்ரொஃபஸருடைய வீட்டுக்கு போய் பாடங்கள் கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 2 அழகான பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த சின்ன குழந்தைகளுமே ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கிறதுனால என்டையர் குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே போயிட்டு ஜாலியாக எனி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த மாதிரிலாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கௌசல்யா, தீபக் அண்ட் பிரியா 3 பேருமே சரி பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் மகேஷ் வந்து இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ என்னதான் ஒரு க்ளோஸாக இருந்தாலும் அவர் இல்லாத டைமில் வந்து அவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஒரு பார்க்கில் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த தீபக் வந்து ரொம்ப சேட்டைக்கார பையனாங்க, ரொம்ப சேட்டை பிடிச்சவன். அந்த பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்து அடியில் ஏதோ ஒரு பொருளை வந்து வச்சிருக்காங்க. தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு தின்பண்டம் மாதிரி தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ பிரியா, தீபக் அண்ட் கௌசல்யா இந்த 3 பேருமே அந்த ஆலமரத்து அடியில் போய் நிற்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்குங்க.
அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு பக்கத்திலேயே ஒரு லெமனை மந்திரிச்சு பாதியாக கட் பண்ணி அந்த லெமன் மேலே குங்குமம் எல்லாம் தடவி அந்த ஸ்வீட் பாக்ஸோடைய 2 சைட்லையும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு எறும்புகள் வரும். ஆனால் அந்த ஸ்வீட் பாக்ஸ் பக்கத்தில் எறும்புகளே வரலைங்க. அந்த எறும்பு வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸை சுற்றுதே தவிர அந்த ஸ்வீட் பாக்ஸுக்குள்ளே எறும்பே வரலை. இதை பார்த்த உடனே கௌசல்யாவுக்கு வந்து இது வந்து சரியான படலை, ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது, இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் ப்ராக்டிசஸ் மேலெலாம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிளியராகவே சென்ஸ் பண்ண முடியும். இந்த ஸ்வீட் பாக்ஸை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த தீபக் தான் சொன்னனே, ரொம்ப சேட்டக்கார பையன், சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான், என்ன நெகட்டிவிட்டி, சும்மா ஏதாவது ஒரு புலிக்கதையை விட்டுக்கிட்டே இருக்க, நீ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிற அப்படின்றதுனால நீ சொல்கிற கதைகள்லாம் என்னால் நம்ப முடியுமா, இந்த ஸ்வீட் பாக்ஸ்லலாம் ஒன்றும் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸை எடுக்கிறப்பல உள்ள லட்டு இருக்குது. அந்த லட்டுவை எடுத்து பிரியாவுக்கு ஊட்டி விட வர்றாப்புல பிரியா அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஆனால் கௌசல்யா வந்து லைட்டாக கொஞ்சம் நொண்டி தான் நடப்பாங்களாம். அவங்களால அவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியாது. கௌசல்யாவோட கையை பிடிச்சி அந்த தீபக் பையன் என்ன பண்ணுறான்னா லட்டை எடுத்து கௌசல்யாவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லி ஊட்டி விட்டுறான். அந்த லட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, நான் தான் ஏதோ தப்பாக நினைச்சிட்ட போல இருக்குன்னு அவங்க லட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பிரியாவை கூப்பிடுறாங்க, பிரியாவுக்கிட்டையும் லட்டு கொடுக்குறாங்க, பிரியாவும் நல்லா லட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. தீபக் இது வரைக்கும் லட்டு சாப்பிடலங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ப்ரொஃபஸர் மகேஷும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. சார் இது மாதிரி லட்டு சார் சாப்பிடுங்க. என்னடா லட்டு கிட்டலன்னா, இல்லை சார் பிரியாவுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் ஆக போகுது சார், அதோடைய ஹாப்பினஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் சார் லட்டு வாங்கிட்டு வந்தோம், உண்மையிலேயே பிரியாவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே லட்டு சாப்பிட்றாரு. இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக நார்மலாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அடிக்கடி இந்த பிரியாவுக்கும் சரி கௌசல்யாவுக்கும் சரி ப்ரொஃபஸர் மகேஷுக்கும் சரி தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு உருவம் கிடையாது, 2 உருவம். அந்த உருவங்கள் வந்து சரியாக கிளியராக தெரியல, ஏதோ மங்களாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி இவங்களுடைய ஐசைட்டு தான் ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு போய் கண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து ஆகலை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ப்ராப்பர் பவரில் தான் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் மங்களாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல். கௌசல்யாவுக்கு இன்னமுமே பயம் இருக்குது. என்னடா இது, நம்ம அன்றைக்கி பண்ணது ஏதோ தப்பான விஷயமா, நம்மளுக்கு ஏதோ ஒரு உருவம் தெரியுது, ஆனால் அந்த உருவம் கிளியராக தெரிய மாட்டேங்குது, அந்த உருவம் ஏதாவது அமானுஷமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது. அதே டைமில் பிரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியான மேரிட் லைஃப்பும் அவங்க வாழ்ந்து வராங்க, ப்ளஸ் அவங்க காலேஜ்லேயும் படிக்கிறாங்க. இந்த மீன் வயலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அப்படியே ஒரு வருஷம் கேரி ஃபார்வர்ட் ஆகுதுங்க. அந்த லட்டு சாப்பிட்ட இன்சிடென்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. பிரியாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் வந்து பிறக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் நல்ல ஹாப்பியாக இருக்காங்க, அந்த என்டையர் குரூப்பே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஸர் மகேஷ் வந்து இந்த ஹாலிடே போது ஃபேமிலியோட ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. எனி டைம் இந்த பசங்களோடய சுற்றிட்டு இருக்கேன், ஃபேமிலிக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. சஃபாரி எடுத்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஜங்கிள் ஸ்ட்ரெச் ஒன்று வருது. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஒரு காட்டு பகுதிகளுக்கு நடுவில் காரில் போகணும். அரௌண்ட் 8-9 மணி இருக்கும். அப்படியே கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் அதே 2 உருவங்கள் மங்களாக இவருக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இவருக்கு அது வந்து பெருசாக நினச்சிக்கல, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுப்பீங்களா, அது எதுவுமே பண்ணுறது இல்லை. சரி இது ஒரு 2 செகண்ட்ஸ் வரும், 3 செகண்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் போயிடும் அப்படின்னு நினச்சி தான் இவர் காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த தடவை இவரை காரை ஓட்டிகிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த உருவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக இவருக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னடா இது 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இல்லையே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாரு. பார்த்தா ரோட்டுக்கு நடுவில் 2 அழகான பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-22 வயசு இருக்கும் அந்த 2 பெண்களுக்கும், நடுவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கையை இந்த மாதிரி ஏதோ ஒன்று காட்டி சிக்னல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், உன்னை காலி பண்ணிடுவேன்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சிக்னல் காட்டிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் மகேஷுக்கு என்னடா இது, ஹாரன் அடிக்கிறார், நவுந்து போங்கன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவங்க நகர்ற மாதிரி தெரியல, அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாரு. இவர் ஸ்லோ பண்ண அடுத்த செகண்ட் அந்த 2 உருவங்களும் இவரை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குதுங்க. அப்படியே ஒரு சடன் பிரேக்கை போடுறாரு பாருங்க. இவர் சீட் பெல்ட் போடல, இவருடைய ஃபேமிலி எல்லாரும் பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இவர் டிரைவர் சீட்டில் இருக்காரு. சடன் பிரேக்கை போட்ட உடனே இவர் ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. கார் வந்து தடம் புரண்டு நேராக ஒரு மரத்தில் போய் மோதுது. சீட் பெல்ட் போடாத காரணத்தினால இவருடைய நெஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேரிங்கில் போய் இடிக்குதுங்க. இடிச்சுட்டு அப்படியே அதே இடத்துல அவர் இதாகிடுறாரு, மயக்கம் ஆகிடுறாரு.
ஆனால் அவருடைய ஃபேமிலிக்கு வந்து எந்த விதமான ஒரு அடியும் கிடையாது. அந்த காரில் அவருடைய மனைவி போயிருக்காங்க, அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளும் போயிருக்காங்க, சின்ன குழந்தைகள். அவங்களுக்கும் எதுவுமே அடி கிடையாது. அவங்க அம்மா கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் எதுவுமே அடி கிடையாது. ஆனால் ப்ரொஃபஸர் மகேஷுக்கு சரியான அடி. சுயநினைவே இல்லாத ஒரு பர்சனை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க மகேஷ். அப்படியே ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்குது. நிறையா இடங்களில் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பொசிஷன். ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஃப்ராக்சர்ஸ் எல்லாமே ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டீரியேட் ஆகிட்டே இருக்கு. என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. கௌசல்யா, தீபக், பிரியா எல்லாருமே கவலைப்படுறாங்க. ஸோ இப்படியே போகுது. 3 மாதத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு. இறந்து போன உடனே இந்த 2 ஆன்மாக்களுடைய வெறியாட்டம் இன்னமும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். 2வது அது யாரை டார்கெட் பண்ணுது அப்படின்னா கௌசல்யாவை டார்கெட் பண்ணுது. கௌசல்யாவுடைய முகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. கௌசல்யா வந்து ஒரு நாள் கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கௌசல்யாவோட துப்பட்டாவை பிடிச்சி யாரோ வந்து இழுத்துருக்காங்க. தனியாக இருக்காங்க கௌசல்யா வீட்டில். துப்பட்டாவை பிடிச்சி இழுத்ததில் கௌசல்யா பின்னாடி எகிரி வந்து விழுந்திருக்காங்க. எழுந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை, கௌசல்யா மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனால் கௌசல்யாவுக்கு சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் வளர்ந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பழகி போன விஷயங்கள். நிறைய அமானுஷங்களை பார்த்துருக்காங்க. அமானுஷங்களுடைய ப்ரெசன்ஸ் எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பயப்படல, ரொம்ப மனதைரியம் அவங்களுக்கு. ஒரு நாள் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கௌசல்யாவுடைய வீட்டு டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. கௌசல்யா எழுந்து போகிறாங்க. கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. சரி, கதவை மூடலான்னு சொல்லி மூடும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கதவை யாரோ ஃபோர்ஸ்ஃபுல்லி கையை வச்சு வெளியே இருந்து தள்ளுனா எப்படி இருக்கும், மூட விடாமல் தடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை கௌசல்யா ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பியும் கதவை திறந்து வெளியே பார்த்தா அந்த இடத்துலேருந்து யாரோ ஓடுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஆனால் ஓடுற சவுண்டு வந்து கேட்குது. இது எல்லாமே கௌசல்யாவுடைய மனசுக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாக்குது. அதே டைமில் பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் உடம்பு முடியாமல் போயிடுது. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆண் குழந்தை. என்னடா இது ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பலன் அடிக்கல. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான். பிரியா இதனாலேயே ரொம்பவும் மன வலியில் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்குது. ஒரு 6 மாதமாக அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியல. அந்த 6 மாதமாக கௌசல்யாவுக்கும் ஏகப்பட்ட அமானுஷங்கள்னால பிரச்சனைகள். அந்த 2 பெண்கள் எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கிளாஸில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அவங்களுடைய ப்ளே கிரவுண்ட் இருக்குமா, ப்ளே கிரவுண்டில் அந்த 2 பொண்ணு நின்று, அந்த 2 ஆண்மாக்கள் நின்று அப்படியே கௌசல்யாவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எனி டைம் அவங்களோட 24/7 அவங்களுடைய லைஃப்பில் அந்த 2 ஆண்மாக்களுடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் டிசம்பர் 17 எக்ஸாக்டாக டேட் சொல்லணும்னா அன்னைக்கு கௌசல்யாவோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. கௌசல்யா ஃபோன் எடுக்கிறாங்க. பிரியா அழுதுகிட்டே இருக்காங்க. என்னாச்சு பிரியானா என்னுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்றாங்க. உலகமே இருண்டுடுச்சு. இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை ஏதாவது பேசிச்சா இல்லை செய்கைகள் காட்டுச்சா அப்படின்னு சொல்லி கௌசல்யா கேட்குறாங்க. 6 மாதம் குழந்தை தானே, எப்படி பேசும், எப்படி சைகைகள் காட்டும்? கண்டிப்பாக காட்டாது இல்லையா? ஆனால் பிரியாவுடைய பதிலை கேட்டு கௌசல்யா ஆடி போனாங்க. பிரியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தைய வந்து எந்த விதமான சைகையும் காட்டலை. ஆனால் என்னுடைய ஹஸ்பண்டு நம்மளுடைய ரூமுக்கு வெளியே 2 பெண்கள் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 20 to 25 இயர்ஸ் இருக்கும். நானும் அவங்கக்கிட்ட கேட்டேன், எங்கம்மா போகணும், உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். ஆனால் அவங்க எதுவுமே பதில் சொல்லலை. என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லை, எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனடியாக இவங்க போய் வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாரும் கிடையாது. அப்படியே இவங்களுடைய ரூம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தா எக்ஸாக்டாக அந்த 2 ஆண்மாக்கள், 2 பெண் ஆண்மாக்களும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ஆண்மாக்களை பார்த்த அடுத்த செகண்ட் இவங்களுடைய குழந்தை வந்து மூச்சு பயங்கரமாக வாங்க ஆரம்பிக்குது. அப்படியே குழந்தை வந்து ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே உயிர் வந்து போகுது. இந்த ஒரு மேட்டரை கேட்ட உடனே தான் கௌசல்யாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து அந்த ஆலமரத்துக்கு கீழே வச்சதை வந்து சாப்பிட்டோம். அதிலிருந்து தான் தொடர்ச்சி அப்படி நடக்குதோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு அந்த ஆண்மாக்கள் வந்து தெரியல. சரி, இதை பற்றி இவங்க அப்பா அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா, இந்த மாதிரி ஆன்மாக்கள் இருக்குது, நெகட்டிவ் சக்திகள், அந்த சக்திகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த சக்திகளை எப்படி விரட்டுறது, ஆன்மாக்கள் கிட்ட இருந்து எப்படி உங்களை காப்பாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கௌசல்யாவோட அப்பா அம்மாவுக்கு தெரியும். ஆனால் இவங்களுக்கு சரியான ஒரு பயம். ஏன்னா இதை பற்றியெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக செருப்பை கைட்டு அடிப்பாங்க அப்படின்னு தெரியும்.
அதனாலே இதை பற்றி அவங்க பேசலை. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்குது. அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே கௌசல்யாவுக்கு இன்னொரு ஃபோன் கால் வருது. பிரியாவுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாரு. இவர் ஏன் கால் பண்ணுறாருன்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ணி பார்த்தா பிரியா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. லிட்ரலி ஷாக்ட். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ப்ரொஃபஸர் மகேஷ் இறந்தார். அப்புறம் பிரியாவுடைய குழந்தை இறந்தது. அதுக்கப்புறம் இப்போது பிரியாவும் இறந்து போயிட்டாங்க. உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணமான தீபக் ஆளே அட்ரஸே காணோம், எங்கே போனாருன்னே தெரியல. ஸோ பிரியாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு இவங்க திரும்பி வந்திருக்காங்க. வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க அழுகிற சவுண்டு மட்டும் தானே இவங்களுக்கு கேட்கணும். ஆனால் இவங்க கூட வேற யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. என்னடா இது, வேற யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சுற்றி முற்றி பார்த்தா இவங்க ஹாலில் இருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சன் வந்து கிளியராக தெரியும். கிச்சனுக்கு பின்னாடி பால்கனி. கிச்சனுடைய டோர் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ பால்கனியில் யாராவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா தெரியும் இல்லையா. அந்த பால்கனியில் 2 பெண் ஆன்மாக்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. அது கூடவே பிரியாவுடைய ஆன்மாவும் நின்றுக்கிட்டு இருக்கு. பிரியாவுடைய ஆன்மா தாங்க அழுதுகிட்டு இருக்கு. ஸோ லிட்ரலி இப்போ தான் கௌசல்யா பயப்படுறாங்களே, ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ பிரியாவுடைய ஆன்மா சொல்லுது, இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான். உனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். உன்னால தான் என்னுடைய குழந்தை செத்து போச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆனால் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறவன் ஒருத்தனை அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுது. பிரியாவுடைய ஆன்மா அழுகுது. ஆனால் கூட நின்றுக்கிட்டு இருக்கிற 2 ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக சிரிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. கௌசல்யாவுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அந்த 3 ஆன்மாக்களும் அந்த இடத்துல இருந்து மாயமாக மறைஞ்சிருச்சு. இவங்களை போய் பார்க்குறாங்க, எதுவுமே இல்லைங்க. சரி தீபக்கு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டார்கெட் தீபக் தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தீபக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரிங் போயிட்டு இருக்கு. தீபக் எடுக்கல. ஃபைனலாக கிட்டத்தட்ட ஒரு 25 வாட்டி கால் பண்ணிட்டதுக்கப்புறம் தீபக் எடுக்கிறாரு. என்னை எப்படியாவது காப்பாற்று, நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்று. என்னடா நடக்குது, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. எனக்கு முன்னாடி வந்து பிரியா வந்து நிற்கிறா, அழுதுகிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் அந்த 2 பெண்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. மகேஷ் சாரும் கூட இதை பற்றி சொன்னார். நான் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது என்னுடைய கண்களுக்கு 3 பேர் தெரியுறாங்க. அதுலேயும் நம்ம பிரியா வந்து ஏதோ கத்தியெல்லாம் வச்சு என்னை குத்துவேன்ற மாதிரி ஒரு மாதிரி சிக்னல் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிரியா இறந்து போயிட்டா, எப்படி என் கண்ணுக்கு முன்னாடி வரா அப்படி இப்படின்லாம் கேட்குறேன். டே அது ஆன்மாடா, நீ வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்க, நீ தனியாக இருக்காத, உடனடியாக கிளம்பி வா அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வண்டி எடுத்துட்டு சர்றன்னு கௌசல்யா வீட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. வர வழியில ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஒரு ஏர்ல பறகுறாரு. பறந்து போயிட்டு கீழே விழுகிறாரு. ஆனால் லக்கிலி இவருடைய தலையில கீழே எங்கேயும் அடிப்படல. கை கால்லாம் சரியான அடி. அவரை தூக்கிணும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஃப்ராக்சரும் கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 8 அடி பறந்து போய் கீழே விழுந்திருக்காரு. எந்த ஒரு ஃப்ராக்சரும் இல்லை. கையில் மட்டும் ஜஸ்ட் தேய்ச்சிருக்கு, காலில் மட்டும் தேய்ச்சிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் டாக்டர்ஸ் வந்து அந்த கிஞ்சர்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் போட்டு எழுந்து போகலாம்ப்பா அப்படின்றாங்க. எழுந்து நிற்கிறாப்புல தீபக்கு அவரால் எழுந்து நிற்க முடியல. அப்படியே காலெலாம் கடன்னு அப்படியே ஆடுது. அதாவது உள்ளுக்குள்ள எலும்பெல்லாம் அப்படியே நொறுங்கி அப்படியே நிற்க முடியாமல் கீழே விழுவாங்களே, அந்த மாதிரி விழுகுறாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து என்னப்பா ஆச்சு, எதாவது வலிக்குதா? எதுவுமே வலிக்கல டாக்டர், ஆனால் என்னால் நிற்க முடியல அப்படின்றாரு. என்னப்பா நீ சொல்கிற? சரி கையை காட்டுப்பா அப்படின்றாரு. கையை தூக்க முடியலங்க, நிற்கவும் முடியல, கையை தூக்கவும் முடியல. ஆனால் அவருடைய எலும்பு எதுவுமே ஃப்ராக்சர் ஆகலை, நார்மலாக இருக்குது. டாக்டர்ஸுக்கு ஒன்றும் புரியல, என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடியை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபைன், எல்லா பாட்டும் ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது. என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனால் இவரால் எழுந்துக்க முடியல, இவரால் கையை தூக்க முடியல, உடலை அசைக்க முடியல. கண்ணில் இருந்து மட்டும்தான் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அழுதுகிட்டே இருக்காரு. ஏன்டா அழுகிற, மேலே எனக்கு 3 பேர் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காரு. லிட்ரலாக அவருடைய உடம்புல ஒரு பார்ட்டாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. ஃபைனலாக அவருடைய எல்லா பார்ட்ஸும் வந்து செயலிலிருந்து அவரும் இறந்து போகிறார். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா 100% ஒரு ஹெல்தியான ஒரு பர்சனுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அவருடைய பார்ட் ஒன்றுனா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் எதுவுமே தப்பாக வரலையே ரிப்போர்ட்டில், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. எப்படி இவர் இறந்து போனார் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய மர்மமாக இருக்குது டாக்டர்ஸ். ஆனால் இது வந்து கௌசல்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு பின்னாடி அந்த 3 ஆண்மக்கள் உடைய வெறி இருக்குது. அதில் குறிப்பாக பிரியாவுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா ரொம்பவும் கோபத்தில் இருக்குது. ஸோ அந்த பிரியாவுடைய ஆன்மா கிட்டேருந்து தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டாக அவங்க வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா செம்ம அடிக்கிறாங்க. இது ஏன் இவ்வளோ லேட்டாக சொன்னேன், இது முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நிறையா உயிர்களை எங்களால் காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து
கௌசல்யாவை வீட்டுக்குள்ளேயே வீட்டிலேருந்து வெளியே போகவே போகாதுன்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌசல்யா அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க, ஒரே ரூமுக்குள்ளே. எல்லா பூஜைகளும் முடித்து ஃபைனலாக 2 மாதம் கழித்து தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்போது அவங்களுக்கு அந்த ஆன்மாக்கள் தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் பிரியாவுடைய ஆன்மாவும் தெரியவே இல்லை அப்படின்றாங்க. சரி, அந்த 2 ஆன்மாக்கள் யார், எதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கும். ஸோ கௌசல்யா அதை பற்றி வந்து நிறையா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த பார்க்குக்கு பக்கத்தில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வந்து இருக்குங்க. அந்த ஹாஸ்டலில் ஒரே ரூமில் 2 பெண்கள் வந்து தங்கியிருந்தாங்க. அந்த 2 பேருமே வந்து ட்வின் சிஸ்டர்ஸ், ரொம்ப அழகான பெண்கள். 2 பேரும் ட்வின் பிரதர்ஸை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அந்த 2 பசங்க கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப சீரியஸான இல்லை, அந்த பசங்க சும்மா ஜாலிக்காக லவ் பண்ணிட்டு கழட்டி விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்காங்க. ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிளம்பி போயிட்டானுங்க. ஸோ இந்த ஒரு துயரத்தை தாங்க முடியாமல் அவங்க 2 பேரும் அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மா அந்த ஒரு ஹாஸ்டலில் வந்து நிறையா உலாவறதா, அதுக்கப்புறம் அங்கே தங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹாஸ்டலுடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க எந்த தினத்தில் இறந்து போனாங்களோ அந்த தினத்தில் அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வச்சு பூஜை பண்ணணும். அந்த பொருளை அங்கே வைக்கக்கூடாது, கரெக்டாக அந்த ஆலமரத்துக்கு கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஏன்னா அந்த ஆலமரத்தில் தான் அவங்களுடைய ஆன்மாக்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஆலமரத்தில் வச்சுட்டா நைட்டு ஒரு 12 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் காலி ஆகிடும். இப்படி தான் ரெகுலராக அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. போன அடுத்த 10 நிமிஷத்தில் இவங்க 3 பேரும் அங்கே போயிருக்காங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீபக் பண்ணி விட்டுருக்காப்புல. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கௌசல்யாவுடைய உலகத்தையே அப்படியே ஷேட்டர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிடுங்க, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.